ஓம் நம சிவாய. வாராகி அன்னையின் அருளோடு இந்த பதிவை நான் தொடர்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நம்மளை ஏளனமாக எதிர்த்து எதிர்த்து பேசின எதிரிகளை கூட எட்டாத தூரத்திற்கு அடித்து விரட்டக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி, கண்ணுக்கு தெரியாத எதிரி, நம்மோடே இருந்து நம்ம பேசுகிற வார்த்தைக்கெல்லாம் எதிர்த்து எதிர்த்து பேசக்கூடிய எதிரி, எதை செஞ்சாலும் குற்றங்குறை கண்டுபிடிக்கக்கூடிய அக்கம் பக்கம் வீட்டில் உள்ளவங்க கூட இருந்தே நம்மளை குழி பறிக்கக்கூடியவங்க, கண் முன்னே இருந்தும் நம்ம கேள்வி கேட்க முடியாத இடத்துல இருக்கக்கூடியவங்க, மேலதிகாரிகளாக உட்காந்து நம்மளை ஆட்டி படைக்கிறவங்க, சொந்த பந்தங்களோட கலந்துருக்கக்கூடிய எதிரிகள், இப்படி எந்த வகையான எதிரிகளாக இருந்தாலும் உங்கள் பக்கம் வர விடாமல் செய்ய, உங்களை பற்றி பேச விடாமல் செய்யக்கூடிய சூப்பரான பரிகாரம் தான் இது. இவங்களை எனக்கு பிடிக்கல, அந்த நபர் என் பக்கம் வரக்கூடாது, என்னோட நல்லது கெட்டதில் அவங்க அனாவசியமாக தலையிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். இந்த பரிகாரத்தை செய்யறதுனால அவங்களோட உயிருக்கு எந்த பாதிப்பும் வராது. அதனால் தாராளமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சோன்னா நம்மளோட எதிரிகள் நம்ம சைடு கூட பார்க்க மாட்டாங்க, நம்மளை விட்டு அவங்களே தூரம் போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பரிகாரம் தான். இதுக்கு வேப்பெண்ணெய் தேவை. ஒரு அகல் விளக்கில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கோங்க. நீங்கள் கிழக்கு பக்கமாக உட்காந்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை பூஜை அறையில், ஹாலில், எதில் வேணாலும் செய்யலாம், தவறில்லை. வேப்ப எண்ணெயை ஒரு சின்ன கிணத்துல ஊற்றிக்கோங்க. உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அதால் அந்த வேப்பெண்ணெயை தொட்டு உங்களோட எதிரியின் பெயரை அந்த வெள்ளை காகிதத்தில் நீங்கள் எழுதிடணும். இந்த எதிரி என்னை விட்டுட்டு போயிடணும், தூரம் போயிடணும் அப்படின்னு சொல்லணும், வேண்டிக்கோங்க. இந்த எதிரியோட தொல்லையே இருக்கக்கூடாதுன்னு அந்த பேப்பரில் எழுதணும். உதாரணத்துக்கு ஒரு சொப்னான்னு பேர் இருக்குன்னா, சொப்னா எதிரி தொல்லை நீங்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இதை எழுதி அந்த பேப்பரை 4ஆக மடித்து உங்கள் தலையை சுற்றி 9 முறை சுற்றுங்க. சுற்றிட்டு எதுக்க விளக்கு எரியுது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் எரிச்சிடணும். அந்த சாம்பலை தண்ணியில் கரைச்சிடுங்க. இவ்வளோதான். இது 3 நாள் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் தொல்லை கொடுத்து உங்களை பாடாப்படுத்திட்டு இருக்கிற எதிரிகள் உங்களை விட்டுட்டு தூரம் போயிடுவாங்க. எதிரினால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நமக்கு அந்த எதிரியால் தொல்லை வராமல் இருக்கணும். அதற்காக தான் இந்த வழிமுறையை நம்ம செய்கிறோம். எல்லாருக்கும் நல்லவர்களாக இருக்க முடியாதுங்க. பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்கும் எதிரிகள்ங்கிறது இருக்க தான் செய்வாங்க. அவங்க அழியணும் அப்படின்னு நம்ம நினைக்கல. நம்ம வாழ்க்கையில் அவங்க வரக்கூடாது அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். நம்மளோட விஷயத்தில் அவங்க தேவையில்லாமல் தலையிடக்கூடாதுன்னு நினச்சி நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறோம். அதனால் எந்த தப்பும் இல்லை. அவங்களால உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. அவங்களே உங்களை விட்டுட்டு விலகி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இது சூப்பரான பரிகாரங்க.